நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தைனால ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்னு போய் பார்த்துட்டு வாங்க. யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. இன்னைக்கு நடந்ததை நான் சொல்லிடுறேன். அந்த அந்த வார்த்தையினால ரொம்ப தைரியமா இருந்துச்சு. லஞ்சம் யார் கேட்டா நீங்க குடுக்காதீங்க. நான் இருக்கேன் உங்க பின்னாடி அப்படின்னு அவரு சொன்னாரு. சொன்னத கேட்கும்போது ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஓகே அப்படி எல்லா இதுலயுமே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். எப்பயுமே ரேஷன் கடையில வந்து மேக்ஸிமம் 140, 130 தான் நான் குடுத்துட்டு வரேன். உங்க ரேஷன் கடையிலலாம் எவ்வளோ குடுக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு என்னம்மா இப்பன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பில்லு வந்து ஃபோனுக்கு வரது வந்து ரூ. 92 தான் எப்பயுமே வரும். நான் உங்களுக்கு பில்லு வேணா சைட்ல வந்து டேக் பண்றேன். எப்பயுமே ரூ. 92 தான் எனக்கு வரும். அரிசி வந்து மொத்தம் 18 கிலோ. ஒரு சில நேரம் பச்சரிசியோட சேர்த்து போடுவாங்க. இல்லைனா கோதுமையோட சேர்த்து போடுவாங்க. இந்த மாதிரி போடுறப்ப நாங்கள் கேட்குற காசை கொடுத்துட்டு சேமியா இல்லை வந்து பினாயில்லாம் கொடுத்தாங்க ஆரம்பத்தில். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுப்பாங்க. அதை தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி நான் சும்மா இல்லை. நான் இன்றைக்கி எப்பயுமே தோணும் பில்லில் மட்டும் ஏன் இவ்வளோ வருது, அவங்க ஏன் இவ்வளோ வாங்குறாங்கன்னு யோசிப்பேன். இன்றைக்கி நான் கேட்டுட்டேன். ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை வாங்கினாங்க. வாங்கும்போது ரூ. 140 கேட்டாங்க. நான் அப்போ கேட்டேன், எதுக்கு ரூ. 140 கேட்குறீங்கண்ணே அப்படின்றதுக்கு பொரிகளில் தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், பொரிகள்லாம் வேணாம் தான், நீங்கள் கொடுத்துருங்க. வெறும் ரூ. 140 வேணாம், மிச்சம் எவ்வளோ இருக்கோ பொரிகளை கழிச்சிட்டு மிச்சம் எவ்வளோ நான் அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே எங்கள் அத்தை சொன்னாங்க, இதை நீ வேணாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, அங்கே இருப்பாங்க தெரியுமா நிர்வாக அலுவலக ஆளின்னு, அவங்க ஒரு அண்ணா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னே எங்கள் அத்தை சரி எதுக்கு இவங்ககிட்டலாம் போய் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு வேணாம்னு சொல்லிட்டு ரூ. 140 கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் நான் சும்மா இல்லை, நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, எனக்கு போடும்போது நான் சொன்னேன், எனக்கு பொரிகளெல்லாம் வேணாம், எனக்கு நீங்கள் இதை மட்டும் கொடுங்க, நீங்களும் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தாரு. நான் கேட்டேன், எனக்கு வேணானே, எனக்கு எப்பயும் போல் சீனி அரிசி பருப்பே போட்டுருங்க, எனக்கு பொரிகளெல்லாம் வேணாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும், அதையே விற்க சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு அது எதுவுமே வேணாம், நீங்கள் எனக்கு வந்து எப்பயும் போல் இது மட்டும் போடுங்க இது மட்டும் போடுங்கன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு. எனக்கு தேவை இருந்தால் தான் நான் வாங்க முடியும், தேவையில்லாதெல்லாம் நான் வாங்க முடியாதுனே அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே பேசலை. வெறும் இன்றைக்கி தான் 95 ரூபா, அதுவும் 5 ரூபா சில்லற இல்லை, 100 ரூபாயா வாங்கிட்டாங்க. அதுவுமே 100 ரூபாயா வாங்கி இன்றைக்கி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த பொரிகளையே எக்ஸ்ட்ரா ஆகிட்டு எதுவுமே வாங்கலை. எல்லாம் சேர்த்து 140 ரூபா. இந்த தைரியம் வந்து இத்தனை நாள் நான் யோசிப்பேன் பேசணும்னு. இதெல்லாம் எதுக்கு அதிக பிரசங்கத்தனமாக பண்ணுறேன், நீங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ எது கேட்குற, எல்லாரும் அமைதியாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் கேட்காம இருக்க முடியல. இன்றைக்கி நான் கேட்டுட்டேன். இதே மாதிரி நீங்களும் தைரியமாக எல்லா இடத்துலையுமே பேசுங்க. உங்கள்கிட்ட யாரும் காசு எக்ஸ்ட்ரா கேட்டால் நீங்கள் வந்து உங்கள் ஆர்குமெண்ட் வைங்க, அது உங்கள் உரிமை. இதே மாதிரி எல்லோரும் நினச்சிங்கன்னா, இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்கள். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கலன்னா நம்ம இப்படியே தான் இருக்கணும். அதனால் கேள்வி கேளுங்க. மறக்காமல் இந்த இதை வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரேஷன் கார்டில் எவ்வளோ வாங்குறாங்க என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே இனி அடுத்து வந்து பாப்பாவுக்கு ஆதார் கார்டு எடுக்கணும். அதுக்கு நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறேன். அங்கே போய் என்ன நடக்குதுன்றதை வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே காசு எவ்வளோ கேட்குறாங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ நேரம் ஆகுது, எல்லாமே சீக்கிரமே நான் போடுறேன். ஓகே, டாட்டா, பை பை.